Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு JoSAA Counselling Choice Filling Support பண்ணலாம்னு இருக்க my dear students. இந்த டெசிஷனுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, parents தான். ஸோ parents நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணி சார் எங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை சார், அந்த சாய்ஸ் ஃபீலிங் எப்படி பண்ணணும்னு தெரில, நிறைய நெட் சென்டரில் இருக்கிறவங்களுக்கும் தெரில. ஸோ அன்னைக்கு வந்துட்டு சாய்ஸ் ஃபீலிங் எனக்கு பண்ணித்தாங்க சார், இல்லை எப்படி பண்ணணுன்ட்டு ஒரு கைடன்ஸ் கொடுங்க சார், எங்களுக்கு 1-to-1 கைடன்ஸ் கொடுங்க சார், எனக்கு காலில் இருங்க அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணியிருந்தீங்க. உங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் எக்ஸ்ட்ராடினரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு சின்ன சேனல் தான், எனக்கு இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் நீங்கள் தருவீங்க அப்படின்ட்டு நான் நம்பவே இல்லை. ஸோ நிறைய விஷயம் நான் வந்துட்டு உங்கள்கிட்டருந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களுக்காக தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் இது எனக்கு சுத்தமாக புரியல சார், நீங்கள் நிறைய சொல்லிருக்கீங்க, எப்படி ரேங்க் செக் பண்ணணும், எப்படி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க், எப்படி சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் எப்படி எனக்கு அது பண்ணணும்னு எனக்கு தெரியல சார், கொஞ்சம் கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே நான் வந்துட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ். நீங்கள் போய்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். பேசிக்காக உங்கள் நேம் எல்லாமே பேசிக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அதில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருப்பேன், அந்த வாட்ஸ்அப் நம்பரும் கரெக்டாக மெசேஜ் பண்ணிவிடுங்க. அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்போ நீங்கள் கால் பண்ணாலுமே ஓகே தான். மேக்ஸிமம் நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா கால் அட்டன் பண்ணி பேசிடுவேன். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு திரும்ப வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கால் பண்ணுவேன். ஓகே, நான் கால் பண்ணுறப்ப இன்னொரு நம்பர்லேருந்து கால் பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த நம்பரும் நான் வந்துட்டு உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். என்னோட 2 நம்பருமே, ஒரு நம்பர் இன்கமிங்க்கு, இன்னொரு நம்பர் அவுட் கோயிங்க்கு வச்சுருக்கேன். ஸோ அதனால் இன்னொரு நம்பரில் கால் பண்ணுறப்ப எடுக்காமல் விட்டுறாதீங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரேங்கிங் வச்சுட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, சார் நார்த் இந்தியாலாம் வேண்டாம் சார், எங்களுக்கு வந்துட்டு சவுத் இந்தியன் ரீஜன்லேயே கொடுங்க, ரொம்ப நார்த் இந்தியா நார்த் ஈஸ்ட்லாம் அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது, இப்போ வேறு பார்த்தீங்கன்னா வார் சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்கு, இன்னும் ஃப்யூச்சரில் ஏதாவது வார்லாம் வரலாம் சார், கொஞ்சம் பயமாக இருக்குது, நம்ம சவுத் இந்தியா கொஞ்சம் சேஃப் சார், அதனால சவுத் இந்தியன் ரீஜனில் நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இந்த ரீஜன் மட்டும் போதும் சார், இதை தாண்டி ரொம்ப வேண்டாங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட ரேங்கிங், உங்கள் சன்னோ உங்கள் டாக்டரோட ரேங்கிங்க்கு சவுத் இந்தியன் ரீஜனில் எந்தெந்த காலேஜஸ், அதாச்சும் NIT, IIT, IIITs, GFTIsன்னு எல்லா காலேஜ் ஆப்ஷன்ஸையும் நான் வந்துட்டு ஒரே டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் JoSAA Counselling, CSAB 2 கவுன்சிலிங்குமே போன வருஷம் ஓப்பனிங் ரேங்க், க்ளோசிங் ரேங்க் நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் உங்களோட கேட்டகரி வைஸ். இப்போ நீங்கள் ஓபிசினா ஓபிசி மட்டும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். இப்போ SC கேட்டகரினா SC கேட்டகரி மட்டும், ST கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரின்ட்டு எந்த கேட்டகரி சொல்கிறீங்களோ அந்த கேட்டகரிக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுவேன். அது நான் மேக்ஸிமம் நீங்கள் ஃபில் பண்ணி 1 டே இல்லைனா 2 டேஸ்க்குள்ளார நான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிடுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள், எந்தெந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, உங்களுக்கு அந்த காலேஜில் எந்த கோர்ஸ் பிடிக்குது அப்படின்ட்டு. ஒரு சில நேரத்தில் உங்களோட ரேங்கிங் ரொம்ப பின்னாடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸே இருக்காது. ஸோ அந்த காலேஜில் குறிப்பிட்ட ஒரு சில லோ லெவல் பிரான்ச்சஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அது எல்லாமே உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டில் ஓரளவு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிரும். நீங்கள் அதுலேயே சூஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போகிறப்பே உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸே ரொம்ப சிம்பிளிஃபைடாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறமும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அன்றைக்கி சாய்ஸ் ஃபில்லிங் அதாச்சும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு போன வருஷம் ஜூன் ஃபஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணாங்க, JEE அட்வான்ஸ் ரிசல்ட் வந்துச்சு, அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் JoSAA கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜூனுக்கு முன்னாடியே இது எல்லாமே நம்ம ரெடியாக இருந்தோம்னா அப்போ வந்து நமக்கு ரொம்ப டென்ஷன் இல்லாமல் டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணிடுங்க. கூகுள் ஃபார்ம்லேயே அந்த ஒரு லிங்க் இருக்கும். அப்படி இல்லை சார் நீங்கள் பண்ணித்தாங்க அப்படின்னாலும் எனக்கும் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ். நான் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் முதற்கொண்டு பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோவும் ஷேர் பண்ணிடுறேன். எல்லா ப்ராசஸும் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஆனால் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது ரொம்ப நிறையா பேருக்கு பண்ண முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் கொஞ்சம் மேக்ஸிமம் நீங்களே பண்ண பாருங்கள். இல்லை சார் டவுட்டாக இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் எவ்வளோ பேருக்கு பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ஓகே, ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராசஸ். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இதுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ், இதுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து எவ்வளோ சார் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நோ அமௌண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நோ ஃபீஸ். எதுக்குமே
காசே வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஷேர் பண்ணுற எதுக்குமே. மேபி நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உங்களுக்கு அட் லாஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜஸ் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ உங்களோட விருப்பத்துக்கு உங்களோட மனசாட்சிக்கு தோணுல அந்த அமௌண்ட் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க, எனக்கு அதுவே போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லை சார் நான் கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி சார் எங்களுக்கு அவ்வளோ இல்லை சார்னா பிரச்சனையே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யாரும் சென்ட் பண்ணவே வேண்டாம். எனக்கு வந்துட்டு அந்த ஒரு திருப்தி எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. நான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே எனக்கு வந்துட்டு போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், ஏன் சார் நீங்கள் வந்து இது மாதிரி ஃப்ரீயாக பண்ணணும், நீங்கள் காசு வாங்கிட்டே பண்ணலாமே, அப்போ ஃப்ரீயாக பண்ணுறதுனால உங்களோட குவாலிட்டி மிஸ் ஆகிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா 2016 நான் JEE மெயின்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணப்போ அப்போலாம் JEE மெயின்ஸ் எக்ஸாம் எங்கள் கிராமத்துலாம் யாருக்குமே தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ்னால நடந்த ஒரே நல்ல விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா JEE மெயின்ஸ் எக்ஸாம். அவங்க வந்துட்டு எல்லாருமே அப்ளை பண்ணுறப்ப வாடா அவன் சும்மா எழுதுவோண்டா, இது ஏதோ கம்ப்யூட்டரில் எழுதுகிற எக்ஸாமா, ஃபஸ்ட் டைம் போய் எழுதி பார்ப்போம், அப்படி ஒரு தாட் ப்ராசஸில் தான் நாங்கள் வந்து போனோம். ஸோ போயிட்டு நான் கிளியர் பண்ணுவேன்னு கண்டிப்பாக நினைக்கவே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இருந்தும் கிளியர் பண்ணிட்டு எனக்கு வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாதிரி வாட்ஸ்அப்பில் டக்குன்னு இன்ஃபர்மேஷன்லாம் வராது. நியூஸ் சேனல்ஸுமே இந்த JEE மெயின்ஸ் அட்வான்ஸோட அப்டேட்லாம் டக்குன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. நியூஸ் பேப்பரில் வரும், எங்கேயாச்சும் ஒரு கார்னரில் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனாலே நான் வந்துட்டு JEE அட்வான்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன். அப்படி இருந்துமே என்னோட JEE மெயின்ஸ் மார்க்கை வச்சு எனக்கு IIT திருப்பதிலையும் NIT திருச்சிலையும் சான்ஸ் கிடைச்சிது. அப்போ எங்களோட ஃபேமிலி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம், அந்தளவுக்கு எங்களுக்கு வந்துட்டு ஸ்டெபிலிட்டி கிடையாது. எனக்கு அது இல்லாமல் IIT NITஸை பற்றி வேறு எனக்கு தெளிவாக தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நான் ஒரு நியூஸ் மட்டும் பார்த்தேன், 2016 தான் அவங்க வந்து ஃபீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு. ஸோ அப்புறம் நம்ம எங்கேருந்து சேர்றது, ஃபீஸை வேறு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். மேபி அப்போ யாராச்சும் ஒருத்தங்க ப்ராப்பராக கைட் பண்ணி உள்ளார போப்பா, உனக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது, நீ எஜுகேஷனல் லோன் வேணாலும் எடுத்துக்கலாம், நீ அங்கே போனேன்னா உன் ஃப்யூச்சர் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு யாராச்சும் ஒருத்தங்க கைட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி நேரத்துக்கு நானும் IITN NITன்ட்டு நல்லா ஒரு ஃபெமிலியராக சொல்லிருக்கலாம். பட் பரவாயில்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு யாருமே அந்த டைமில் கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கல. ஏன்னா தான் இது ஆன்லைனாக இருந்தாலும் நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்குன்னு பார்க்குறப்ப நிறைய யூடியூபர்ஸ்லாம் இதை கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாதி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு பாதி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் எதுனாலும் காசு கட்டி வாங்க, எங்கள் ஓன் வெப்சைட்டுக்கு வாங்க, ஓன் ஆப் இருக்குன்ட்டு பாதி இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொல்கிறாங்க, முழுசாக யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு பரவாயில்ல, நமக்கு அப்போ யாராவது ஒருத்தங்க கைட் பண்ணியிருந்தா நம்ம இந்நேரத்துக்கு ஒரு IIT காலேஜஸில் படிச்சிருக்கலாம், ஒரு IITனா இருந்திருக்கலாம். அதே மாதிரி எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ஒரு திருப்தி மட்டும் எனக்கு போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரே விஷயம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் வியூஸ் வந்தால் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பற்றியான கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிருக்குன்னு முழுசாக நம்புகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, என் ஃபோன் நம்பருக்கும் கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பை பாய், ஆல் தி பெஸ்ட்.